இல்ல என்ன ஒரு குழப்பமும் இல்ல. எது கூட்டணி ஆட்சி அமைக்கிறது? சரி, நான் தெளிவா சொல்றேன். அமித்ஷா சொன்னா கேட்டுக்கு போறேன் சார். அமித்ஷா என்ன சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினார்ல, அந்த வார்த்தையை தான் நாங்க இந்தியாபுரம் பயன்படுத்தோம். இப்போ உதாரணமா சார் அது மேட்டர் கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி சொல்ற நாங்க தனிப்பட்ட முறையில தான் அதிமுக தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், அவர் கட்சி அவர் சொல்லட்டும். அமித்ஷா அர்த்தம் இல்லாம வருது. அதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு எங்களுக்கு அதை எந்த பிரச்சனையும் நாங்க பார்க்கல. நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க? இல்லையே, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லையே. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் வழிகாட்ட போறாரு. எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க. ஜெயிச்சதுக்கு பின்னாடி ரெண்டாவது விஷயம் சார். ஆமா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுறேன் சார். அவர் சொல்லியிருக்காரு சார். அவரு அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்கிறாரு சார். இந்த கேள்வி இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க வழிகாட்டுங்க சார். நீங்க சொல்றத சார், நான் மீடியா சொல்றத கேட்கறது, அமித்ஷா சொல்றத கேட்கறேன். இது வாதத்துக்காக நீங்க பேசுறீங்க. நான் தெளிவா சொல்றேன். எலெக்ஷன் நடக்கும், திமுக ஆட்சி வந்து அகற்றப்படும். இது எடப்பாடிக்கு வேற கருத்து, அமித்ஷாக்கு வேற கருத்து இருக்கான்னு கேட்கறேன். இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம். நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன், மீடியாவில் சொல்லியிருக்கிறேன். பிஜேபியோட பழக்கம் என்பது என்டிஏன்னு சொல்கிறது தான் பிஜேபியோட பழக்கம். இப்போது மகாராஷ்டிராவில் பிஜேபி தனியாக ஆட்சி பண்ணுது. நாங்கள் அதை பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறது இல்லை, என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்கிறோம். இப்போ கூட நீங்கள் கேரளாவுக்கு போங்க, அந்த கட்சியில் என்டிஏ, எல்டிஎஃப், யூடிஎஃப் இப்படி தான் பேசுவான். கேரளாவில் பிஜேபி தொண்டை பிஜேபி, எல்டிஎஃப், யூடிஎஃப்னு பேச மாட்டான். தமிழ்நாட்டு அரசியல் அந்த போக்குலேருந்து விருப்பப்பட்டு இங்கே கட்சி ரீதியாக பார்க்குற அடையாளம் இங்கே இருக்குது. மற்ற மாநிலங்களில் கூட்டணியாக பார்க்கிற அடையாளங்கள், அமைப்புகள் அங்கே இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் பண்ணது நம்ம சொல்லுவேன். நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை இது எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் சிஎம். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் சொல்ல மாட்டாங்க, எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்தால் யூடிஎஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்கள் காங்கிரஸ் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு சொல்லுவோம். இது ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பழக்கம். அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவாகும். அதனால் இப்போ எங்களுக்கு இதில் பதட்டம் இல்லை. எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதை அதிகமாக பேச நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் திமுக வராதுன்னு முடிவு பண்ணி தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. அதனால் இதே கூட்டணியில் தான் சார் எடப்பாடி தலைமைக்கு அப்புறம் பல தோல்விகள் நடந்துருக்கு. எந்த கூட்டணி? பாஜக, அதிமுக, எடப்பாடி கூட்டணிக்கு பண்ணாடி இதே கூட்டணி தோல்வி அடைஞ்சு அப்புறம் எப்படி 2026 ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க? ஏன் என்ன தோல்வி அடைஞ்சிருக்கு? நீங்க தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க. அவ்வளோதானே. ரெண்டு டேர்ம். அப்போ நீங்கள் திமுக 2வது டைமே வந்தது இல்லையா? திமுக ஆட்சி எப்போ சரியில்லை? திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க. இது வரைக்கும் டிஎம்கே 2nd டைம் கவர்மெண்ட் வந்திருக்கா சார் தமிழ்நாடு? ஜெயலலிதா அம்மாவை விட அதிக சீட் எடப்பாடி வாங்கியிருக்காரு சார். ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப எத்தனை சீட் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தாங்களோ அவங்கள விட அதிக சீட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததுனால மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைச்சாங்க, மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துலேயே ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க, மாற்றி ஓட்டு போடுவாங்க. நீங்கள் அதிமுக 2 டேர்ம் இருந்து வந்து 3வது டைம் வர முடியலன்னு குறை சொல்கிறீங்களா? திமுக 2வது டைம் என்னக்கா வந்திருக்கா? கலைஞர் 70 முதலமைச்சர் ஆனார். அண்ணாதுரை காலமான உடனே கலைஞர் முதலமைச்சர் ஆனார். முதல் டேர்ம் வந்து அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி, அடுத்த டேர்ம் தான் கலைஞர் தலைமையில் ஆட்சி 71 அப்புறம். அப்புறம் 77 ஏன் ஜெயிக்கல? அவர் 80 தேர்தலில் ஏன் கலைஞர் ஜெயிக்கல? 84 தேர்தலில் ஏன் ஜெயிக்கல? 89 சிஎம் ஆனார்ல. திரும்ப 91 நடந்த தேர்தலில் ஏன் ஜெயிக்கல? 2096 சிஎம் ஆனார். 2001 ஏன் ஜெயிக்கல? ஒரு தடவைக்கு மேலே கலைஞர் ஆட்சி வந்ததே இல்லையா திமுக? எம்ஜிஆர் தான் இது வரைக்கும் 3 தடவை தொடர்ந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு. 77, 80, 84. ஜெயலலிதா அம்மா 2 தடவை ஹாட்ரிக் இல்லாட்டி கூட கண்டினியூஸாக 2 தடவை வந்திருக்காங்க ஏடிஎம்கே. திமுக அப்படி வரலாறே இல்லையே. இந்த தேர்தல் அப்படிதான், 5 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு, கதை போயிந்து கான். அதனால தான் இந்த பதட்டம். அதை ஏதாவது கூட்டணிக்குள்ள விரிசலை உருவாக்கி மறுபடியும் கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. அது அந்த வேலை நடக்காது சார். அவர் கட்சிக்காக பேசுகிறார். முன்னால் இருக்கப்புறம் அவங்க ஆடியன்ஸு, அந்த ஆடியன்ஸுக்கு பேசுகிறாரு. அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். நாங்கள் சார் கூட்டணியில் பார்ட்னர், நாங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாங்கள் அது எங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். பிறகு என்ன?
அது பிரச்சனை இல்லையே. வெளியில உள்ள திமுக என்ன பிரச்சனை இல்லை சார்? அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை, இப்போ நீங்க பாஜக வந்த மாதிரி மற்ற பிற கட்சிகள் வர்றதுக்கு நீங்க எதுவும் முன்னெடுத்தவங்கள்ட்ட? சார், நாங்கள் அதிமுக கட்சி கூட்டணி தலைமையில் தான் கூட்டணி. நாங்கள் வெற்றி பெற்றால், இந்த கூட்டணி வெற்றி பெறும்போது அதிமுக தலைமையில் தான் ஆட்சி. ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி தான் சிஎம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் திமுகவுக்கு எதிரான ஓட்டு சிதறக்கூடாது என்பதனால எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். திமுகவுக்கு எதிரான இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட வாங்கன்னு கூப்பிடுவோம். திமுக கூட்டணியிலிருந்து விஜய் கூட வரலாம், எங்கள் கூட வரலாம், விரும்புகிறோம். ஆனால் விஜய் எடப்பாடி சிஎம் ஏற்றுக்கணுமே, ஏற்றுக்க மாட்டார்ல, அது அவர் தான் சிஎம் பாரு, பிரச்சனையாகும். சீமான் கூட வரலாம், எடப்பாடி சிஎம்மாக ஏற்றுக்கணும். பிஜேபி நம்ம ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும், திமுகவை ஆட்சி அகற்றணும், அந்த அஜெண்டாக்குள்ளே வரணும், அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வர தயாராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கான முயற்சி நீங்கள் முன்னெடுப்பீங்களா? பிற கட்சிகள் வந்து பேசும் வகையில் பாஜக எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் அதை பற்றி முடிவெடுப்பார். எங்கள் மாநில தலைவருக்கு தான் ஹீ இஸ் எம்பவர்டு, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் எனது விருப்பத்தை தான் சொல்ல முடியும். பட் இதில் முயற்சியாக எடுக்க வேண்டியது மாநில தலைவர். அன்வர் ராஜா வந்து இன்னைக்கு டிஎம்கே சரியான முடிவு. நான் எடப்பாடியாரை பாராட்டுறேன். இப்போ பார்த்து அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கோட நெகட்டிவ் வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி டோட்டலாக மாறுது, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே மாறி போகுது, பாஜக கூட்டணி அவங்க நெகட்டிவே உண்மைதான். அன்வர் ராஜா இதுக்கு முன்னால் எந்த தேர்தல் நின்னாரு, எந்த எலெக்ஷன் நின்னாரு? எம்பி ஆகிருக்காரு சார், எம்எல்ஏ இருக்காரு. யார் ஓட்டு வாங்கியிருந்தார்? பிஜேபியோட கூட்டணி தான் 2019. 2021 பிஜேபியோட கூட்டணி தானே அதிமுக. உண்டா இல்லையா சார்? கிராமப்புற உள்ளாட்சியில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் நின்னாங்க 2019. அப்போ அன்வர் ராஜா எங்கே போனார்? பிஜேபிக்காரன் ஓட்டை வாங்குறப்பெல்லாம் அன்வர் ராஜா எங்கே போனார்? அவர் இருக்கிற ராமநாதபுரத்தில் பிஜேபிக்காரன் ஏடிஎம்கே ஓட்டு போடலையா, அன்வர் ராஜா ஓட்டு போடலையா? அப்போல்லாம் இனிச்சிச்சா பிஜேபி ஓட்டு? இப்போ கசக்குதா? அன்வர் ராஜா எடுக்கிற முடிவை அன்வர் ராஜா எடுக்கல, எங்கேருந்தோ எடுக்கிறாங்க. அந்த எங்கேருந்தோன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்வியஸ். அந்த எங்கிருந்தோ வித்தின் கோட்டு, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி எங்கிருந்தோ அன்வர் ராஜாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, செய்கிறாரு, அவ்வளோதான். சார், இப்போ அதிமுக விட்டு அன்வர் ராஜா வெளியே போனட்டையும் போய் ஒரு சிஎம் பார்த்து சேர்ந்து திமுக பார்த்து சேர்ந்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். அவருடைய சார், தனிப்பட்ட ஒருத்தருடைய உடல்நிலையும் அரசியல் சம்பந்தப்பட்டது. சிஎம்னு வந்தாச்சுன்னா அவர் எனக்கு சிஎம் தான், ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சீஃப் மினிஸ்டர் தான், அவங்களுக்கும் சீஃப் மினிஸ்டர். அதனால் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவரை விரைவில் குணமடையணும்னு தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். அவருக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நான் அவர் விரைவில் குணமடையத்தான் பிரார்த்தனை பண்ணுவேனே தவிர உடல்நிலையை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுகிற அளவுக்கு பிஜேபி. அதாவது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள்லாம் விரும்புறது நடந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப வேகமாக நடந்துச்சு. இது இந்த கூட்டணி உருவாகாது, மறுபடியும் நம்ம தான் ஆட்சி, 200 இடம்னு கனவு கண்டுருந்தீங்க. அந்த கனவுல மண்ணெல்லி போட்டாச்சு. அதனால் அந்த பயம் வருது, அதனால எல்லாரும் அதையே பேசுகிறாங்க. இப்போ ஏதாவது சின்ன சின்ன வார்த்தையில் வச்சுக்கிட்டு ஏமாளி இல்லை கோமாளி இல்லைன்னு 2-3 வார்த்தையில் வச்சுக்கிட்டு இதை எப்படியா உடைச்சிட முடியுமான்னு பார்க்குறாங்க. அதனால் அப்படி எதிர்பார்க்குற எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பையும் பொய்த்து போகும்படி இந்த கூட்டணி பலமாக இருக்கும், வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்க ஓபிஎஸ், அதே மாதிரி டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், இவங்களெல்லாம் வந்து ஒரு எடப்பாடியார் தற்போது வரை அழைக்கல சார். அப்ப வந்து அவங்க வந்து பிஜேபியோட மட்டும் கூட்டணியா இல்ல வந்து கூட்டணி இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணின்றது ஏற்கனவே இருக்கு. அதில் ஐயா ஜி.கே. வாசன் போன்றவங்களும் அதில் ஏற்கனவே இருக்காங்க. அதில் அதிமுகவும் இடையில வெளியில் போனாங்க, இப்போ திரும்ப வந்து இணைஞ்சிருக்காங்க. அதனால் அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி ஐயா தான் தலைவர். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்கும். தமிழகத்தில் இல்லை சார், அவங்க ஏடிஎம்கே தலைமையில் அப்போ டிடிவி தினகரன்லாம் இருக்காங்களா? இல்லை, இருக்காங்க, எங்கள் கூட இருக்காங்க. உங்க கூட இருக்காங்க. அப்போ சீட்டு நீங்கள் கொடுப்பீங்களா, அவங்க கொடுப்பாங்களா? அது ரகசியம்ல, இப்போ வெளில சொல்ல முடியாது. எல்லா ரகசியத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டேன்னா பிறகு உங்களுக்கு எல்லா சஸ்பென்ஸும் உடஞ்சு போகும்.